இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். வெளிச்சத்திலே நடப்பும் வாருங்கள் என்கிற தொடரின் வழியாக ஒவ்வொரு நாளும் நாம் தேவ எச்சரிப்பின் செய்திகளை கேட்டு வருகிறோம். வெளிப்படுத்துதல் 14ஆம் அதிகாரத்தில் அவர் நியாயத்தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது என்ற முதல் தூதனின் செய்தி வருகைக்கு முந்திய விசாரணை தீர்ப்பின் வேலை வந்துவிட்டது என்கிறது. வருகிறது என்றோ இனிமேல் வரும் என்றோ இல்லாமல் இதோ வந்துவிட்டது என்கிறது. அதாவது விசாரணையின் அந்த வேலை தொடங்கிவிட்டது என்கிறது. ஆம், அது 1844 தொடங்கிவிட்டது என்பதை அந்த நியாய விசாரணை 2வது வருகைக்கு முன்னமே தவணையின் கால முடிவில் நிறைவடையும் என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இதுதான் நுட்ப நியாய விசாரணை என்று முதல் ஒரு பகுதியை நாம் கேட்டோம். 2வதாக 1000 வருட அரசாட்சியில் விசாரணை தீர்ப்பு, ஜட்ஜ்மெண்ட் டூரிங் மில்லேனியம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையின் போது மரித்து உயிர்த்தெழுந்தவர்களும் மற்றும் உயிரோடு இருந்து மறுரூபம் அடைந்த பரிசுத்தவான்களும் பரலோகத்திற்கு செல்கின்றனர். 1 தெசலோனிக்கேயர் 4:16-17 இந்த காரியங்களை நாம் காண முடிகிறது. அவர்கள் பரலோகத்தில் கிறிஸ்துவுடன் 1000 ஆண்டுகள் அரசாளுகின்றனர். வெளிப்பாடு 20:6 நாம் படிக்கலாம். அந்த 1000 வருடங்களில் துன்மார்க்கருக்கும் விழுந்து போன தூதர்களுக்கும் தேவனால் எழுதப்பட்ட தீர்ப்பை பரிசுத்தவான்கள் மதிப்பீடு செய்கிறார்கள். பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? தேவ தூதர்களையும் நியாயம் தீர்ப்போம் என்று அறியீர்களா? 1 கொரிந்தியர் 6:2 இதை நாம் வாசிக்கின்றோம். இந்த மதிப்பீட்டு விசாரணையின் மூலம் தேவன் நீதிபரர் என்பது சர்வலோகங்களுக்கு முன் உறுதிப்படுத்தப்படுகிறது. தேவரீர் ஒருவரே பரிசுத்தர், எல்லா சாதிகளும் வந்து உமக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள், உம்முடைய நீதியான செயல்கள் வெளியரங்கமாயின. ரோமர் 3:4, வெளிப்பாடு 15:4. என் அன்பான தேவ ஜனமே, இந்த வார்த்தைகளுக்கான நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம், ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல பிதாவை உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளின் செய்திக்காய் நாங்கள் நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கேட்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.